சில குட்டீஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான வெல்கம் பாருங்க கௌதம் மீடியா 2.0. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th சோஷியல் பப்ளிக் எக்ஸாம் பார்த்திங்கன்னா உள்ளே முடிஞ்சிருச்சு. ஸோ 10th பப்ளிக் அவ்வளோதான்ப்பா முடிஞ்சிரு. ஸோ எக்ஸாம் எப்படி ரைட் பண்ணிங்க, ஈஸியாக டஃப் ஆவரேஜாக கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அண்ட் நீங்கள் எப்படி கொஷின் எழுதுறீங்க ஸோ அதுவே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கிரேஸ் மார்க்ஸ் வர மாதிரி ஏதாச்சும் கொஷின்ஸ் வந்துருந்தால் அது என்ன அப்படிங்கிறத எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. பிகாஸ் நீங்கள் சொன்னால் எனக்கே தெரியும் இல்லையா, ஏன்னா நீங்கள் தான் கொஷின் அட்டன் பண்ணீங்க, நீங்கள் தான் கொஷின் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தான் தெரியும் எது அவுட் ஆஃப் கொஷின் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன கொஷின் அப்படிங்கிறத எனக்கு கவுண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. அண்ட் இந்த கிரேஸ் மார்க் கொஷின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் போர்ஷன்லேயே கவர் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். உங்கள் போர்ஷனில் கவர் ஆகாமல் இல்லை சிலபஸில் இல்லாமல் ப்ரிண்ட் பண்ணது மிஸ்டேக்ஸாக இருக்குது, இல்லை கம்ப்ளீட்டாக கொஷின் எண்ட் ஆகலை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேட்டாம்பா கிரேஸ் மார்க் கொஷின்ஸ். அதுக்கு வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து மார்க் ஆட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அவுட் ஆஃப் கொஷின்ஸ்லேருந்து இல்லை இம்பார்ட்டண்ட் வேல்யூஸு இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸு அந்த மாதிரி மிஸ் ஆகும். அந்த மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா இல்லை வேறு எங்கேருந்தோ கேட்டிருப்பாங்க அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து கிரேஸ் மார்க் கொஷின்ப்பா. அதுக்கு கவர்மெண்ட்லேருந்து மார்க் ஆட் பண்ணுவாங்க. அது 1 மார்க்ஸ்னா 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ்னா 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ்னா 3 மார்க்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு மார்க் ஆட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் அந்த கொஷின் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க் கிடைக்கும். நீங்கள் அட்டன் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த மார்க் கிடைக்காது. ஸோ ஆன்சர்ஸ் தெரியலையோ எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்திருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சைட்லேயே நான் ஏதாச்சும் தெரிஞ்சால் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன் உடனே, ஓகேங்களா. அண்ட் நம்ம சேனலும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் மறந்துடாமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கான கிரேஸ் மார்க் கொஷின்ஸ் ஏதாச்சும் வந்திருந்தால் அது என்னென்னு சொல்லுங்கள். அண்ட் கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சுப்பா, ஈஸியாக டஃப் எப்படி கேட்டிருந்தாங்க, 1 மார்க்ஸ் ஏதாச்சும் இன்டீரியர் கேட்டாங்களா, 2 மார்க்ஸ் கம்பல்சரிலாம் எப்படி இருந்துச்சு, க்ரியேட்டிவாக இருந்துச்சா, 5 மார்க்ஸ் மேப்லாம் எப்படி கேட்டிருந்தாங்க, ஈஸியாக இருந்துச்சா எல்லாம் எனக்கு சொல்லுங்கள், ஓகேங்களா. அவ்வளோதான் 10th பப்ளிக் முடிச்சு. நெக்ஸ்ட்டு 11th 12th நீங்கள் என்ன குரூப் செலக்ட் பண்ண போகிறீங்க அதுவும் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த ரிசல்ட்ஸ் பற்றின அப்டேட்ஸ் அண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்லாம் நாங்கள் லைவாக கண்டக்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த கிரேஸ் மார்க்ஸ் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலில் அப்லோட் ஆகும்ப்பா. ஸோ கீப் வாட்சிங். நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் மறந்துடாமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கான ஆன்சருக்கு இன்னும் 5 to 10 மினிட்ஸில் அதில் தான் அப்லோட் ஆகும். ஆன்சருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே போத் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அந்த குரூப்பில் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம்ப்பா. ஸோ மறந்துடாமல் இப்போ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 5 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு ஆன்சருக்கு இதில் அப்லோட் ஆயிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் மட்டும் வச்சு உங்களால் படிக்க முடியல இல்லையா. ஸோ பிடிஎஃப் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வீடியோஸ் மட்டும் போடாமல் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து இந்த குரூப்பில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். ஸோ மறந்துடாமல் இப்போ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்ப்பா. ரிசல்ட் பற்றின அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஏதாச்சும் கிரேஸ் மார்க் வந்தாலுமே அதை வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கீப் வாட்சிங். ஸோ டட்ஸ் இட்ப்பா. டட்ஸ் இட். சில குட்டி ஸ்டார்ட். பை.